ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய சட்னி பார்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி, காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பூண்டு. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் சட்னி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். தோல் உரித்து வச்சுருந்த ஒரு 20 பல்லு பூண்டை சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துட்டு தொடர்ந்து 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதக்கியாச்சு. இது கூட புளி சேர்த்துக்கலாம். புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இதை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். புளியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் தாளிப்புக்காக கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்ததை சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்தாச்சு. நல்லா கலர் கொடுக்கணுன்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் சட்னியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸில் அடித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை பெரிய வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.